இந்த கோவாலு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க. என்னாச்சு இவ்வளோ சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் உங்கள் உதவி உங்கள் ஆலோசனை என்னை இன்னைக்கு பாதுகாப்பாக நல்லா ஆக்கிடுச்சுண்ணே. டேய், அப்படி என்னடா ஆலோசனை சொன்னேன் நான்? இல்லைண்ணே, பரீட்சைக்கு படிக்கும்போது பாஸ் ஆகணான்னு பயந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ எதிர்ச்சியாக வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படாத, நான் சொல்கிற முறையை நீ ஃபாலோ பண்ணு, நீ ஈஸியாக பாஸ் பண்ணலான்னு சொன்னீங்கண்ணே. அதை நான் கடைப்பிடிச்சதுனால இன்றைக்கி நான் பாஸ் ஆகிட்டேண்ணே. அடே, இப்படி கூட நடக்குதா? சரி, அப்படி என்னடா சொன்னேன் நான்? ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் என்ன சொன்னீங்க, எதை படிக்கிறியோ அதை ஒழுங்காக படி, திரும்ப திரும்ப 5-6 தடவை படி, ஒரு தடவை எழுதிப்பாருன்னீங்க. ஒரு விஷயத்தை ஒரே நாளில் படிச்சுட்டு விட்டுறாத, தொடர்ந்து ஒரு 3 நாள் படிச்சுப்பார். அப்போ பர்மனெண்ட்டாக மெமரியில் வரும், பரீட்சையில் எழுத உபயோகமாகும். இப்படிலாம் கூட ஐடியா கொடுத்துக்கிறேன்னா சரி, வேறு என்ன சொன்னேன்? சின்ன சின்ன பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டை திரும்ப திரும்ப படிச்சுப்பார் சொன்னீங்கண்ணே. பரவாயில்லையே, சொல்கிறது எல்லோரும் சொல்லலாம்ப்பா, செயல்படுத்தணும். நீ செஞ்சதுனால இன்றைக்கி ஒரு வெற்றி கிடச்சிருக்கு உனக்கு. பரவாயில்லையே, சாதிச்சிட்டப்பா நீன்னு. நான் சாதிக்கலண்ணே, உங்கள் அருள் தானே சாதிச்சுது. சரி விடுப்பா, வெற்றி நீ தானே பற்ற, யார் சொன்னா என்ன? இதுதான் நான் ஒன்று சொல்கிறேன், மனசில் வச்சுக்க. ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் நம்பிக்கையை விடக்கூடாது. இப்போ ஃபுட்பால் மேட்ச் நீ பார்த்துருப்பேன், சரியா? ஆட்ட நேரம் முடிஞ்சு போகுது, எக்ஸ்ட்ரா டைமு 5 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குது. ஒரு டீம் என்ன ஆகுது, ஒரு கோல் கம்மியாக இருக்காங்க வச்சுக்க, இல்லை 2 கோல் கம்மியாக இருக்காங்க. சரி, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நாங்கள் போகிறாங்களா? போகல. என்ன பண்ணுறாங்க? ஆக்ரோஷமாக ஆடுறாங்க, எப்படியாவது ஜெயிக்கணும்னு. அந்த தோக்க போகிற டீம் என்ன பண்ணுறாங்க? ஆக்ரோஷமாக ஆடுறாங்க. ஒரு நேரத்தில் அந்த கோல் கம்மியாக எடுத்த டீமோட கோல் கீப்பரே என்ன பண்ணிடுறான், எதிர்பக்கம் வந்து கோல் அடிச்சிடணும், விடக்கூடாதுன்னு போராடுறான். அப்போ வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு போராட்டம் வேணும், ஜெயிக்கணுங்கிற அந்த எண்ணம் வேணும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு மனுஷன் அருமை, இது பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு அசந்து விட்டுறக்கூடாது. பெருமை முயற்சி தரும். ஒரு மனிதனுடைய முயற்சியானது அவனுக்கு வெற்றியை கட்டாயமாக தரும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு கட்டாயமாக விடாமுயற்சி வேணுங்கிறத வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறாரு.